ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டோட மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவர்கள் பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி தாவேகா கட்சி அவங்க தோழமை கட்சிகளுக்கு கூப்பிட்டு ஒரு விருந்து இருக்கிறாங்க, ஒரு நிகழ்வு கலந்துரையாடல் மாரி. அதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகளும் வந்து கலந்துக்க போவதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கி முதலமைச்சரில் நேரில் போய் சந்தித்து ஆட்சி அமைச்ச பிறகு அவரை முதலமைச்சராக இன்றைக்கி தான் போய் சந்திச்சிருக்கிறீங்க. பல்வேறு கோரிக்கைகள் குறித்தும் மக்கள் சார்ந்த பல கோரிக்கைகள் குறித்தும் பேசிட்டு வந்திருக்கிறீங்க. ஒரு விருந்து நிகழ்ச்சி தானே, ஏன் இதில் கலந்துக்கக்கூடாது? ஏற்கனவே வெளியிலிருந்து ஆதரவுன்றதை இந்த அரசுக்குன்னு சொல்லிட்டீங்க, அதுலேருந்து பின்வாங்க போகிறதில்ல. இந்த விருந்தில் கலந்துக்கிறதுல என்ன செய்யும்? பொதுவாகவே சிபிஎம் கூட்டணி என்கிற முறையில் யாரோடும் வைத்துக்கொள்வது. ஏன்னா உங்கள் தேர்தல் அறிக்கை வேறு, என் தேர்தல் அறிக்கை வேறு. அப்போ ஒரு காமனாக தேர்தல் அறிக்கை இருந்தால் மட்டும்தான் ஈவன் அதில் ஒரு கூட்டணி என்று சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், எங்கள் வெஸ்ட் பெங்கால், கேரளா, திரிபுராவில் இருந்த அரசாங்கங்களுக்கு பேர் வைக்கிறதுல கூட இப்போ மேற்கு வங்காளத்துலேயும் திரிபுராலையும் அது என்னென்னு இருக்குன்னா இடது முன்னணின்னு இருக்கும், லெஃப்ட் பார்ட்டிஸ் தவிர வேறு யாரும். வேற கேரளா வரும்போது லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு வெளியே இருக்கிறவங்களும் இருக்காங்க, அதனால் அது இடது ஜனநாயக முன்னணின்னு வச்சுருக்கோம், லெஃப்ட் அண்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். ஸோ தமிழ்நாட்டில் கூட்டணிங்கிறது கிடையாது. திமுகவோடு கடந்த ஒரு 9 ஆண்டுகள் சேர்ந்து பயணித்தது என்பது ஒன்று, திமுக இந்தியாவில் ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு வலுவான போராட்டத்தை அட்லீஸ்ட் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு போராட்டத்தை நடத்தினாருன்னு தான் சொல்லணும். மதச்சார்பின்மை, அதே போல் மாநில உரிமைகள், ஜனநாயகம், இந்த 3 துறைகளில் ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தினார். எனவே தேர்தல் அணிச்சேர்க்கை என்பது அது இருந்தது நம்பர் 1. வேறஸ் நாங்கள் அந்த அணியில் தான் இருந்து தான் அவங்களோட உடன்பாடு வைத்து கொண்டு தான் தேர்தலில் போட்டிக்கிட்டோம். அப்போது ஒருவேளை இந்த நிலைமையை வேறு மாதிரி பார்த்திங்கன்னா, திமுக தனிப்பெரும் கட்சியாக வந்திருந்தால் திமுகவோட தான் எங்களுடைய ஆதரவை கொடுத்துருப்போம். 96 அப்படி தான் பண்ணோம். பட் என்ன பிரச்சனை அடுத்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, உடனடி தேர்தல் வேண்டாம் என்கிற 2 அம்சத்திலிருந்து தான் தாவேகாவுக்கு எங்களுடைய ஆதரவை கொடுத்தோம். வெளியிலேருந்து தான் ஆதரிக்கிறோம். சரி, அவங்க ஒரு மீதி அவங்ககிட்ட காங்கிரஸோ ஐஎம்எலோ விசிகாவோ அந்த அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருக்காங்க, நாங்கள் அதுக்கு வெளியில். எனவே இதை ஒரு கூட்டணி என்று பெயர் வைப்பதோ அல்லது அது சார்ந்து வைப்பதோ சரியில்லை. இப்போ இந்த தேர்தலுக்கு பிந்தைய நிலைமையில் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். எங்கள் மாநில குழு ஒன்று, தாவேகாவுடன் அரசுடனான அணுகுமுறை, தாவேகா கட்சியோடு இல்லை, தாவேகா அரசுடனான நம்முடைய அணுகுமுறை என்னவாக இருக்க வேண்டும். நாம் இந்த லிமிட்டட் ஒரு 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 அந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம். இந்த அரசாங்கம் நல்லது பண்ணால் பாராட்டுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறு செஞ்சால் அதனுடைய தவறு அல்லது அவங்க எடுக்கிற நிலைப்பாட்டினுடைய தவறு இதை பொறுத்து அறிக்கை கொடுப்பதோ அல்லது போராட்டம் நடத்துவதோ அல்லது வேறு தீவிரமான முடிவுகள் எதையும் எடுப்பது என்பதோ அந்த நேரத்துக்கு அந்த குறிப்பிட்ட விஷயத்தோடு சேர்ந்து நம்ம முடிவெடுக்கலாம். இது ஒரு பாட்டு. திமுகவை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம், இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க கூட அவங்களோட சேர்ந்து, அதாவது இப்போ நாங்களும் தனியாக இயக்கம் நடத்தலாம், அந்த சில பிரச்சனைகள்லாம் அவங்களும் சேர்ந்துருந்தால் நல்லதுன்னா நாங்களே அவங்கள அழைப்போம். அதே மாதிரி அவங்க ஏதாவது இந்த குறிப்பிட்ட பிரச்சனை, இந்த 3 பிரச்சனைகளில் அவங்க கூப்பிட்டாலும் நம்ம போகலாம். இது எங்கள் பொசிஷன். ஸோ இந்த பின்னணியில் விருந்துக்கு போகிறது அல்லது அங்கே கூட்டணிக்கு ஒரு பேர் சூட்டுவது, பட் அவங்க அது இல்லைன்னு சொன்னாங்க, இருந்தாலும் அது வேண்டியதில்லை அப்படின்னு முடிவெடுத்தோம். அதில் உங்களுக்கு இது ஒரு தவறான எண்ணத்தை கொடுக்கும் என்று சொன்னால் முடிஞ்ச பிறகு கூட பார்க்கலாம், நாளைக்கோ நாளை மறுநாளோ முதல்வரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அவங்க இன்றைக்கே கூட வந்துருங்களேன்னாங்க. சரின்னு நாங்களும் சிபிஐயும் இணைந்தே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்கள் பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே. ஆனால் இது இன்னொரு பக்கம், இது ஒரு புதிய கூட்டணியை, தாவேகா தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை அமைக்கிறதுக்கான முயற்சி தான் சொல்லி பத்திரிகை செய்திகள்லாம் வருது. தாவேகா அதை அஃபிஷியலாக சொல்லலை, அவங்க டினை பண்ணுறாங்க. அதை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க?
இல்லை அவங்க இப்போ இன்னைக்கு கூட போகிறவங்க யாரெல்லாம் கூட போகிறாங்க? தாவேகா, காங்கிரஸ், விசிகா, ஐஎம்எல், மதிமுகவும் போகிறாங்கன்னு திரு வைகோ அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. எனவே அவங்க கூட்டணி அமைக்கிறதுல நமக்கு என்ன, ஆட்சியினுடைய ஒரு அங்கமாகத்தான் அவங்க இருக்காங்க. இதில் மதிமுக மற்றவங்க. எனவே அவங்க கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சி கூட இருக்கலாம். 1-2 இல்லை அப்படி ஒரு நிழல் இருக்கிறதுனால தான் அப்படி எதனா, ஏன்னா ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அவர் ஒரு பேரை அறிவிச்சு தமிழ்நாட்டு முற்போக்கு அந்த மாதிரி இது போட்டு அவர் ஒரு கூட்டணி அறிவிச்சிட்டாரு. அதில் உங்கள் கட்சி பேரெல்லாம் வந்து இணைச்சிட்டாரு, தாவேகா தலைமையான கூட்டணின்னு. அந்த மாரி ஏதோ ஒரு கூட்டணி அமைக்கிற ஒரு ஃப்ரேமுக்குள்ளே நம்மளையும் சேர்த்துருவாங்களோ, ஏன்னா பத்திரிகைகள் வந்து நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னு எழுத ஆரம்பிச்சாங்க. அதுதான் சொல்லிட்டோமே. அதை தவிர்க்கிறதுக்காக சரி இப்படி இதில் போய் கலந்துக்கிட்டு அந்த மாரி ஒரு கருத்துருவாங்க. நிச்சயமா நாங்கள் இப்போதைக்கு எந்த கூட்டணியிலும் இல்லை, அதில் உறுதி. ஓகே, அவ்வளோதான். இது ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் இப்போ இருக்கிறதுக்கு எங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். அதனுடைய நிலைப்பாடுகளை பொறுத்தளவில் விமர்சிக்கிறதா, போராடுவதா, அல்லது வேறு ஏதாவது முடிவெடுப்பதா என்பதை நிலைமைக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தில் முடிவெடுப்போம். மற்றபடி நான் சொன்ன அந்த 3 விஷயங்களில் யோசிச்சோம். ஓகே, இப்போ சமீபமாக தமிழ்நாட்டு அரசியலில் அதிகமாக பேசும் பொருளாக இருக்கிறது குதிரை பேரம், இது போன்ற விஷயங்கள். இன்றைக்கி திமுக தரப்புல இருந்து தாவேகாவோட எம்எல்ஏ இளையராஜா என்பவர் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்ற பேரில் ஒரு 6 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அவரும் வந்து வெளில அதை சொல்லியிருக்காரு, புகாரை வச்சிருக்கிறாரு. ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து இன்றைக்கி ஆளுநருக்கு ஒரு கடிதம் அமைச்சிருக்கிறாரு. வைகோ அவர்கிட்ட விஜய் முதல்வர் அவர்கள் நேரடியாக பேசி திமுக சின்னத்தில் போட்டியிட்ட 2 பேரை வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்கன்னு சொல்லி குதிரை பேரத்தில் ஈடுபட்டதா அவரே அதுக்கு தானே சாட்சி, அதனால் அது விசாரிக்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்காரு. இப்படி தொடர்ச்சியாக இதுதான், அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் வராங்க, முன்னாள் அமைச்சர்கள் வராங்க, இந்தமாரி விஷயங்களே பேசும் பொருளாக ஆகிட்டு இருக்கு. இதை குறித்து தாவேகா கிட்ட விமர்சனம் வச்சா உடனே வந்து திமுக அதிமுக வந்து கள்ள கூட்டணி ஆரம்பிக்க முயற்சி பண்ணாங்க, அதுதான் வந்து உண்மையான குதிரை பேரம், இது கிடையாதுன்னு ஒரே பதில் தான் எதை கேட்டாலும். இதுதான் முக்கியமாக பேசப்படுதே தவிர இங்கே தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற மதசார்பின்மைக்கு இருக்கிற அச்சுறுத்தல், ஏற்கனவே மாநில உரிமைகள்னு சொன்னது, ரிசர்வேஷன், இது போன்ற விஷயங்கள்லாம் அடுக்கி போட்டுட்ருக்கு. அது பேசும் பொருளாக மெயின் ஸ்ட்ரீமுக்கே வரமாட்டுது. இதை நீங்கள் இந்தமாரி நிலவரத்தை எப்படி பார்க்குறீங்க? அதான் என்ன காரணத்துக்காக அவங்க இப்படி முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரில. ஏற்கனவே 3 எம்எல்ஏக்கள் போகும்போது நாங்கள் தெளிவாகவே சொல்லிட்டோம், இது வந்து ஆரோக்கியமான அரசியல் இல்லை. 1. 2வது, எந்த விதமான கைமாறும் இல்லாமல் அவர்கள் இப்படி ராஜினாமா செய்துவிட்டு சேர்ந்தார்கள் என்று நாங்கள் கருதலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அடுத்து ஆனால் ஒரு புகாராக எதுவும் நீங்கள் வைக்கல? இல்லை, பண்ணலை. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களில் புகார் கொடுக்கறது போகிறது அப்படிங்கிறத நாங்கள் பண்ணுறதே இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. சரி, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியிலேருந்து அவங்க ராஜினாமா பண்ணுறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த நேரத்தில் ராஜினாமா பண்ணி போட்டோம். பட் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த தொகுதி மக்களினுடைய பிரதிநிதியாக மாறுறீங்க. உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கட்சி, குறிப்பிட்ட கூட்டணி, நீங்கள் சொன்ன வாக்குறுதி, இதையெல்லாம் நம்பி இப்போது இந்த 6 தொகுதிக்கும் இடைத்தேர்தல் என்று வந்தால் அதில் திருச்சி கிழக்கு இயல்பானது. ஓகே, மற்ற 6ம் நம்முடைய வரிப்பணம் தானே செலவாக போகுது. 2வது, நீங்கள் 1 வாக்காளர்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறீங்க, 2 இந்த ப்ராசஸையே கேள்விக்குள்ளாக்குறீங்க. அப்படிங்கிற காரணத்தினால்தான் அது போனோடனே நாங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டோம். இப்போவும் அது நடப்பது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லை. திமுக பேரம் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கணும், தாவேகா பேரம் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கணும். அன்னைக்கு திரு வைகோ அவர்கள் ரொம்ப பளிச்சுன்னு அதை சொன்னார். நான் போய் சந்தித்த போது நீங்கள் 2 பேரையும் ராஜினாமா பண்ணுங்கன்னு விஜய் கேட்டுக்கிட்டாரு. நானே வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டேன். அதனுடைய அது எவ்வளோ பெரிய குற்றம் என்று அவர் உணர்ந்ததுனால தான் அடுத்த நாள் அவர் அதிலிருந்து பின்னுக்கு போகிறார். அது நடவடிக்கைக்குரிய குற்றம் தானே, குதிரை பேரம் என்கிற. எனவே திமுக செஞ்சாலும் குதிரை பேரம் தான், அதே போல் தாவேகா செஞ்சாலும் குதிரை பேரம் தான். அந்த குதிரை பேரத்துக்கு நாங்கள் அதை முயற்சி பண்ணோங்கிற மதிமுகவினுடைய நிலைப்பாடும் குதிரை பேரம் தான். இது நல்ல அரசியல் கிடையாது, மிக மோசமாக இருக்கும். எனவே யார் செஞ்சாலும் அதை உடனடியாக நிறுத்திக்கணும். இல்லை, அது இப்போ எதிர்கட்சியிலேருந்து செய்கிறாங்கன்னா அரசே அந்த நடவடிக்கை எடுத்துருது. ஆனால் ஆளுங்கட்சியிலேருந்து அந்த மாரி செய்கிறது வெளியில் இருக்க கட்சிகள் மற்றவர்கள்
அவங்களாம் அழுத்தம் கொடுக்க முடியும் தானே அதில் ஒரு நடக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இல்லை இருக்கு. இல்லை இதுவரை நாங்கள் அதை சொல்லிட்டோம். இனி அடுத்தடுத்து நடக்கும்போது கட்டாயமாக எங்கள் கட்சி அதில் இதை பேசும், உறுதியாக பேசும், சந்தேகமே இல்லாமல் பேசும். இதில் என்ன காம்ப்ரமைஸ் இருக்குது? சரி, இன்றைக்கி தாவேக்கா அரசாங்கத்துக்கு இப்போ நாங்களே என்ன சொல்லியிருக்கோம், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோம், நாங்கள் ஒன்றும் கண்டிஷன்லாம் போடலை. ஆமாம், பொதுமக்களுடைய இந்த பிரச்சனையை பாருங்கன்னு சொல்ல போகிறோம். பட் ஒன்று அதனுடைய அடிநாதம் வந்து இதுதான், எது மதச்சார்பின்மை தான். அந்த மதச்சார்பின்மையிலிருந்து விலகினால்தான் நீங்கள் ஆட்சிக்கான ஆதரவை விலக்கிக் கொள்வதா இல்லையாங்கிற பிரச்சனையே வருது. மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் போய் நாங்கள் வந்து வாபஸ் வாங்கி எல்லாம் விளையாட முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனை தான். எனவே அவங்க ஏன் இதில் ஈடுபடக்கூடாது, அவங்க ரிசைன் பண்ணால் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க, உங்கள் கட்சியில் சேர்க்காதீங்கிறது தான் எங்களுடைய. மதசார்பின்மைக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்ன்ற ஆவணப்படம் வந்து இந்த ஆட்சி வந்த பிறகு 2வது முறை வந்து திரையிட தடை செய்யப்பட்டிருக்கு. முதல் முறை புதுக்கோட்டையில் திரையிடும் போது காவல்துறையே போய் தடுத்துருக்குறாங்க, இதை பண்ணக்கூடாதுன்னு. தாமு இயக்கசாவும் வீதி இலக்கிய கழகம் இவங்க 2 பேரும் நடத்துகிற அவங்க சொந்த இடத்துல நடத்தும் போது தடுத்துட்டாங்க. நேற்று தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் சார்பாக நடத்தும் போது அங்கே இந்து முன்னணி வந்து அந்த தேட்டரில் பிரச்சனை பண்ணி அந்த தேட்டர் உரிமையாளர்கள் பயந்து அந்த நிகழ்ச்சி நடத்த முடியாமல் போய் காவல்துறைக்கிட்ட சொல்லிட்டு வந்து மிரட்டி இருக்கிறாங்க தேட்டரை. இதுவும் நடந்திருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து கேட்டோம், கம்ப்ளைண்ட் எடுக்க காவல்துறை வந்து இந்து முன்னணி மேலே கம்ப்ளைண்ட் எடுக்க தயாராக இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இஸ்லாமியராக மதம் மாறினா, பிசி எம்பிசி எஸ்சி இந்த பிரிவில் இருக்கிறவங்க இந்துவாக இருக்கிறவங்க இஸ்லாமியராக மதம் ஆனால் அவங்களுக்கு பிசியில் இருப்போம், ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லி இருந்த அரசாணையை ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் வந்து ரத்து பண்ணியிருக்கிறாரு. அந்த அரசாணையை ரத்து பண்ணுறது சம்மந்தமான வழக்கே இல்லை, ஆனால் அவர் அதை எடுத்து அதை ரத்து பண்ணியிருக்கிறாரு. குர்பானி வெட்ட தடை போடப்பட்டிருக்கு. அது தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து ஃபைட் பண்ணாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இதுலேயும் வந்து எந்த விதமான விஷயம் ஒரு அரசோட ஜீவோவோ ஒரு நீதிபதி இது பண்ணியிருக்கிறாரு. அதை இவங்க கண்டம் பண்ணவே இல்லை, வெளில சொல்லவும் இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு மதம் மாறுற உரிமைக்கு தடை மீறி தானே இருக்குது. ரிசர்வேஷனை தூக்கிடுவேன்னு சொன்னால் அது அப்படி தானே இருக்குது. இந்தமாரி பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. இதை பேசக்கூடிய ஸ்பேஸ் இருக்கிறதா பார்க்குறீங்க, இல்லை இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் இது எல்லாத்துலேயுமே நாங்கள் சொல்லியிருக்கோம். சரி, ப்ராப்ளம் என்னென்னா பிஜேபி சம்மந்தமான எந்த விமர்சனத்தையும் இதுவரை வைக்கல. அது அவங்க கொள்கை எதிரின்னு சொன்னாங்களே தவிர அரசியல் எதிரியை அட்டாக் பண்ண மாதிரி கொள்கை எதிரியை பண்ணல. ஓகே, அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், டாக்டிக்ஸாக இருக்கலாம், நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் ஒன்று, நீங்கள் இப்போ சொன்னது மாதிரி திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் யார் வேணாலும் போட்டு பார்க்கட்டும். நான் அதை பார்த்தேன். அதில் சொல்லியிருக்கிறது மொத்தமும் பொய்ன்னு கூட ஒருத்தர் வச்சுக்கட்டும். ஆவணப்படத்தில் இருக்க எல்லாமே பொய்ன்னு கூட ஒருத்தர் வச்சுக்கட்டும். அதை நீங்கள் தடை பண்ண முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் அது சமூக நல்லிணக்கத்தை கெடுக்குது, மோதலை தூண்டுகிறது என்று சொன்னாதான். இந்த அரசாங்கமும் என்ன சொல்லியிருக்கு, திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவில் போன அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதைத்தான் நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது நாங்கள் ஹைகோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் அப்பீல் போக போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 1. எனவே இதை ஏன் போலீஸ் ஒரு இடம் தாண்டி போன தடவையாவது புதுக்கோட்டை விஷயத்தில் கூட நான் என்ன நினச்சேன், ஓகே இந்த கவர்மெண்ட்டினுடைய கவனத்துக்கு போயிருக்காது என்று தான் நான் கருதுனேன். ஆனால் நேற்று நடந்த விஷயம் மிக மிக மோசமானது. நான் என்ன சொல்கிறேன்னா, யாரோ 2 பேர் ஏதாவது ஒரு படத்தை, எந்த படத்தையும் இது எங்களுக்கு பிடிக்கலை போட்டால் வந்து பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். இந்த படம் என்னது, சத்யராஜ் நடிச்சிருப்பாரு, சாமி நான் கரையேறிட்டேன் நீங்கள் எப்போ ஏற போகிறீங்க, வேதம் பூசுது இல்லையா, அது பாரதி ராஜா படம் தான். பாரதி ராஜாவுக்கு அரசு மரியாதை கொடுத்துட்டு பாரதி ராஜா அந்த படத்தில் வர்ற அந்த வசனம் எங்கள் மனசை புண்படுத்துதுன்னு 2 பேர் சொன்னான். நீங்கள் உடன்கட்டைக்கு எதிராக, குழந்தை திருமணத்திற்கு எதிராக, அல்லது வந்து தீண்டாமைக்கு எதிராக, ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக, சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக நீண்ட நெடிய பயணத்தை நடத்தித்தான் தமிழ்நாடு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கும் இது எல்லாம் இருக்குது. இப்போ நேற்று முந்தா நாள் கூட மயிலாடுதுறையில் ஒரு எம்பிசி கேர்ள் வந்து ரொம்ப கொடூரமான சம்பவமாக இருக்குது. அதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் தான் அந்தமாரி காட்சியை பார்த்துருக்குறோம். இங்கே இது நடக்குது. ஸோ நீங்கள் என்ன பிரச்சனைனா, இது ஸ்லோவாக அது, ஆனால் ஒரு சட்டம் போட்ட பிறகு உறுதியாக அதில் இருந்தாங்க.
இப்போ நான் சொல்கிறேன், நான் 1 hour 16 minutes 76 நிமிடமும் அந்த ஆவணப்படத்தை நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் நேற்று நானுமே அந்த ஆவணப்படம் சம்மந்தமாக பேசுறதுக்கு வாரேன்னு ஒத்துக்கிட்டதுக்கான காரணத்தில் ஒன்று, அந்த ஆவணப்படத்தை நான் பார்த்த பிறகு ஒரு ஃபேக்டை அது முன்வைக்குது. இந்த ஃபேக்டை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணலாம் அல்லது அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அது யாருக்கும் எதிராகவும் வெறுப்புணர்வை தூண்டவில்லை என்பதை நீங்கள் சொல்ல முடியும். எனவே காவல்துறையினுடைய இந்த நிலைப்பாடு முற்றிலுமாக கண்டிக்கத்தக்கது. அதில் கூட ஒருத்தர், அது என்ன தமிழ்நாடு போலீஸு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை சீரியஸாக பார்க்கணும். உமாசங்கர்னு ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. என்ன டிஎஸ்பின்னு போட்டிருக்கா அந்த அக்கௌண்ட்டில் போட்டிருக்கா? டிஎஸ்பின்னு போட்டிருந்தா அதை பார்க்கட்டும். தமிழ்நாடு டிஜிபி, அதை ஹோம் செக்ரட்டரி, தமிழ்நாடு அரசாங்கம் இதை சீரியஸாக கவனம் செலுத்தணும். ஒரு போலீஸ்காரருடைய கமெண்ட் அதுன்னா தமிழ்நாட்டில் அந்த போலீஸ்காரரை இம்மிடியேட்டாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவர் கம்யூனலி சென்சிட்டிவ் அல்லது ஒரு 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 சமூக நல்லிணக்கம் இருக்கிற இடத்துல அந்த மாதிரியான ஆளை போட்டிங்கன்னா அவர் கட்டாயமாக வன்முறையை தூண்டக்கூடிய நடவடிக்கையில் இருப்பார். அவரை சஸ்பெண்ட் பண்ணி விசாரிக்கிறதுங்கிறது அவசியம். அது உண்மையான அக்கௌண்ட்டான்னு எனக்கு தெரியல. ஆமாம், அது தெரியல. அது உண்மையாக இருந்தால் சம்திங் வெரி சீரியஸ். அது உண்மையானாலும் ஒரு ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் 2 தீர்ப்பு சம்மந்தமாக சொன்னீங்க. முதல் தீர்ப்புக்கும் சொன்னோம். அதாவது இதில் நான் கேட்க வந்தது, இதை பற்றிலாம் சிபிஎம்மும் விமர்சனம் வச்சுருக்கு, நீங்களே பேசியிருக்கிறீங்க, நேற்று கூட்டத்திலே பேசுகிறதா அறிக்கைகள் அப்பப்போ விட்டுருக்கிறீங்க. போன தீர்ப்பு கூட அந்த குர்பானி அப்போ கூட நம்ம பேட்டி எடுத்தோம், அதுக்கப்புறம் நீங்கள் அறிக்கை விட்டுருந்தீங்க. நான் அதை சொல்ல, அது எதுவுமே மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர மாட்டேங்குது, வராது. அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் மிக மோசமான நிலைமை. இதிலிருந்து மீண்டு வரணும். தேசத்தை ஒரு பேராபத்து சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. தான் மட்டுமே மெஜாரிட்டி என்கிற நிலைமையில் பாஜக இருந்தபோது எடுக்காத சில நடவடிக்கைகளை 240 சீட்டு வாங்கிட்டு எல்லா கட்சிகளையும் உடைத்து கொண்டு கிட்டத்தட்ட 3/2 பெரும்பான்மையை நோக்கி போகிறாங்க. அது போனாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நம்ம எதுக்குறோம்ல, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத நிலைமையை உருவாக்கிடுவாங்க. கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது. எல்லா சட்டத்தையும் அவங்க மாற்றிடுவாங்க. அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவாங்க. அவங்க ஆம் ஆத்மி கட்சியை உடைச்சிட்டாங்க, டிஎம்சியை உடைச்சிட்டாங்க, உத்தவ் தாக்கரே சிவசேனாவை உடைச்சிட்டாங்க, சமாஜ்வாதி கட்சியில் பெரும்பான்மை இழுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 3/2 பெரும்பான்மை வந்துட்டால் எந்த தொகுதி மறு வரையறையை நாம் கைவிட்டிருந்தோமோ, உண்மையில் நான் திமுகவை ஒரு வகையில் பாராட்டணும்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எஸ்ஐஆர் சம்மந்தமாக கொடுக்குற பெட்டிஷனில் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. கோபதாபத்தில் இல்லாமல். ஆனால் இந்தியா பிளாக் கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே அவங்க சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கூட அத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எஸ்ஐஆரில் நீங்கள் அதனுடைய இன்னொரு முகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பீகாரில் 5 லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டை ரத்து பண்ணிட்டாங்க, ரேஷனை ரத்து பண்ணிட்டாங்க. இன்னும் சில லட்சங்கள் அது என்னது சொல்கிறது, ரேஷன் கார்டை ரத்து பண்ணல, முடக்கி வச்சுருக்காங்க. இது ரொம்ப மோசமான நிலைமையை நோக்கி இந்தியாவை தள்ளும். இது சரியல்ல. தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கிற நிலைப்பாட்டை விட தாவேகா இதில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை, தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும். தாவேகா மட்டும் இல்லை, ஏடிஎம்கே சொல்லணும், பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லணும், நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லணும். எல்லா கட்சிகளும் தன்னுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் இதை பேசணும்ல, இதுவரை பேசுனாங்க. இந்த காலத்தில் தாவேகா வர்சஸ் திமுக வர்சஸ் சிபிஎம் அல்லது இடதுசாரி கட்சிகள் அல்லது திமுக வர்சஸ் காங்கிரஸ் இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 4 குழந்தைகள் தற்கொலை இதில் நீட்டில் தமிழ்நாடு எப்படி கொந்தளிச்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் அது ஒரு பேசு பொருளாகவே இல்லை. இப்போ அவங்க ஒவ்வொரு கட்சியும் உடைச்சு 3/2 போகும்போது அதை பற்றிய பேச்சே கிடையாது. இன்றைக்கி ஹிந்துவில் மும்மொழி கொள்கை, அதாவது இந்திய மொழிகளில் 2 மொழிகளை கற்க வேண்டும் என்கிற அந்த இது சம்மந்தமாக ஒரு தலையங்கமே எழுதியிருக்கு. இது தேவையற்றது அப்படின்னு சொல்லி அது பேசு பொருளாக்கப்படவில்லை. ஸோ அடிப்படையில் இது என்னன்னா, இது 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 உண்மையான ஒரு பேராபத்து உங்களை நெருங்கி கொண்டு இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியை
அது தாவேகா கட்சியாக இருக்கட்டும், அல்லது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், எல்லாரும் இணைஞ்சு நின்று எதிர்கொள்ள வேண்டிய ஒரு ஆபத்து அது. அதை நீங்கள் கண்டுக்காமல் வேறு ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழிந்த பிறகு மீட்டெடுப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டம். இந்த கட்சிகள்லாம் இதை பேசணும்னு சொல்கிறீங்களே, அதில் தாவேக்கா வைக்கிறதுல பலருக்கு விமர்சனம் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி விசிகாவோட தலைவர் திருமாவளவனே சொல்லியிருக்கிறாங்க, அவருக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் கள்ள குழந்தைகள்ன்ற ஒரு விமர்சனம் வந்து இருக்குது. பல ஜனநாயக சக்திகள்கிட்ட அவங்க ஒரு ஒரு சாஃப்ட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பிஜேபின்றது தான் இருக்குது. இப்போது நடந்திருக்கிற விஷயங்கள், மதசார்பின்மைக்கு நடந்த எந்த அச்சுறுத்தலுக்கும் இவங்க வாய்ஸ் அவுட் பண்ணல. இப்போ போன ஆட்சியில் வந்து அரசியலே எப்படி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்க போன அரசியல் இல்லைன்னா ஒன்றியத்தோட நெருக்கடிகளுக்கு எதிராக சண்டை போடுறது, நம்ம உரிமைகளை வந்து மீட்டெடுக்கிறது, டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், பல பிரச்சனைகள் திருப்பண்ட விஷயவே அவங்க அரசியலாகவும் பேசினாங்க. இப்போ வந்து திமுகவை ஒரு ஊழல் அரசியலை மட்டும் பேசுறது, திமுகவில் இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் பேசுறது, இதை வந்து கொண்டு வருது, குருதேவேருன்றதை மட்டுமே வச்சு பேசுறதுன்றது ஒரு அரசாவே இது அரச பொறுப்பில் இருக்கிறாங்களே, அது பிரச்சனை தானே. அப்போது அவங்க ஒரு சமரச போக்கை கையாளுறாங்களா? இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கிறதுன்றதுல இல்லை, நான் சொல்கிறது அவங்களோடவும் நாம் நடத்தின உரையாடலோட சம்மந்தம். புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, அவங்களே சொல்கிற மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்காங்க. ஃபாசிசம் சம்மந்தமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கலாம். நான் அதனால தான் அவங்கள உரையாடலுக்கு நான் யாரையும் தள்ளி வைக்கணும்னு நினைக்கல, எக்ஸப்ட் பிஜேபி. மீதி எல்லாரும் இந்த பேரை அப்புறம் நீங்கள் மாநிலத்தில் யார் ஆள்வது என்பதை பொறுத்து மட்டும் நீங்கள் அந்த சண்டை, அது ஓகே. ஆனால் ஒரு மாநில அரசாங்கமே இருக்கணுமா வேண்டாமான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுடைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறையை அவங்க ஏற்றுக்கலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை அவங்க ஏற்றுக்கலாமா? ஒற்றையாட்சி முறை, நிர்வாக வசதிக்காக மாநிலம், அந்த மாநிலமும் மொழிவாரி மாநிலம் அல்ல, நிர்வாக வசதிக்கப்பட்ட முறையிலான மாநிலங்கள் என்று தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ இது நம்முடைய இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் ஒன்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதல்ல. உணவு, உடை, திருமண முறை, வழிபாட்டு முறை, இப்படி எல்லாத்துலேயும் வேறுபட்ட இவ்வளோ பெரிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்காகத்தான் நீங்கள் மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், இந்த எல்லாமே சேர்த்து கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கி எந்த காலத்தை விட அந்த டேஞ்சர் அதிகமாக இருக்குது. அதாவது 144 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 112 கோடி மக்கள் இருக்கிற பகுதியில் பாஜகவோ அதனுடைய கூட்டணி கட்சியோ ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, மறந்துடாதீங்க. ஸோ இந்த பின்னணியில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு சீரியஸான பிரச்சனைன்னு தெரியும். இல்லை, எனவே நான் என்ன கேட்குறேன்னா, தாவேகாவும் இது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்பதை உணர வேண்டும் தான் சொல்கிறேன். திமுகவும் இந்த தாவேக்காட சண்டை போடுறது, அல்லது லெஃப்ட் பார்ட்டிஸோட சண்டை போடுறது, அல்லது காங்கிரஸ் அடிக்கிறது என்பதை விட்டுட்டு தேசத்தின் நலன் என்பதிலிருந்து அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு அவங்க முன் வரணும். இல்லை, இப்போ இந்த எல்லா கட்சிகளும் கூட தாவேக்கா வைக்கிறதுல நான் எனக்கு ஒரு நெருடலாக இருக்கிற கேள்வி என்னென்னா, இப்போ வரைக்கும் அவங்க அதை பற்றி பேசுனதே கிடையாது. அவங்க பேசுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. குறைஞ்சபட்சம் அவங்க அந்த ஒரு கரூர் சம்பவத்துக்கு பின்னால் நடைபெற்ற முதல் கூட்டம் இங்கே ஒரு கல்லூரியில் நடந்தது. அதுக்கு பின்னால் ஒரு இடத்துல கூட அவங்க பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னுவரதுக்கு அவங்களையும் கூட்டிகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆனால் அவங்க பாஜக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு வந்தால் நிச்சயமாக நாங்கள் ஆதரவு என்பது, ஏன்னா அவங்க எழுத்துப்பூர்வமாகவே எங்கிட்ட போட்டிருக்காங்க, மதச்சார்பற்ற தன்மையோடு தான் இது நடக்கும். இப்போ இந்த 2 வழக்குலையுமே அவங்க நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பார்ப்போம், பார்த்த பிறகு டிசைட். இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.